சந்தியா ராகம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படியோ பேசி அண்ணியோட மனசை மாற்றி அந்த நகையெல்லாம் வாங்கி நீயே கொடுக்க வச்சுட்ட. உனக்கு இந்த குடும்பத்து மேல எல்லாம் எந்த அக்கறையும் இல்லை. அண்ணியும் அதே மாதிரி தான் இருக்காங்க. மேலே இருந்த பாசத்துல நகையெல்லாம் உனக்கே தூக்கி கொடுத்துட்டு அண்ணனையும் இன்னைக்கு கோயில் அசிங்கப்படுத்திட்டாங்க. எங்க அண்ணன் இன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான் அப்படின்னு பத்மா ஜானகியை சொல்றாங்க. அவருக்கு சரியான கோவம் வந்துருது. போது நிறுத்துங்க தே, எங்க அம்மாவையே குத்தம் சொல்றீங்க. ஆனா நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது, நீ பேசாம நெல்லுங்கிறாங்க பத்மா. போது நிறுத்துங்க. சின்ன வயசுலேருந்து இந்த குடும்பத்துக்கும் சரி அப்பாவுக்கும் சரி கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அப்பாவோட மரியாதை போயிடக்கூடாதுன்னு தான் நம்ம சாமிக்கே கிரீடத்தை எடுத்துட்டு போனாங்க எங்க அம்மா. ஒரு நாள் இந்த குடும்பத்துக்கு எங்கள் அப்பாவுக்கும் அவமானம் வர மாதிரி எங்கள் அம்மா என்றைக்குமே நடந்துக்க மாட்டாங்க. அவங்கள போய் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, எங்கள் அம்மா இப்படி பண்ணியிருப்பாங்களா? எப்படி எங்கள் அம்மா வரல இப்படியெல்லாம் தப்பு சொல்ல தோணுது? ஆனால் எங்கள் அம்மாவை பேசுறதுக்கு இங்கே யாருக்குமே அருகதை கிடையாதுங்கிறாங்க தானா. இல்லை தானா, நேற்று ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க, என் காதால் கேட்டேங்கிறாங்க பத்மா. ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா உடனே நகை எடுத்தாங்கன்னு அர்த்தமா? அப்போ நீங்களும் பார்வதி சத்தியும் சொத்தை பிரிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அப்போ அதுக்காக கூட நீங்கள் ஆசைப்பட்டு அந்த நகையை எடுத்துருக்கலன்னு நான் சொல்லட்டுமாங்கிறாங்க தானா. தானா, என்னடி நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க பத்மா. செய்யாத தப்பு சொன்னால் உங்களுக்கு எப்படி கோவம் வருது, அதே மாதிரி எங்க அம்மாவும் செய்யாத தப்பு சொன்னா எங்களுக்கு எப்படி கோவம் வரும்? இனிமே இந்த மாதிரி எங்க அம்மா மேல ஏதாவது தப்பு சொன்னீங்க சரியா இருக்காது பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க தானா. போது நிறுத்துங்க, ஆளாளுக்கு இப்படியே சண்டை கட்டிக்கிட்டு இருந்தா இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவுங்கிறாங்க பாட்டி. என் புள்ள குற்றவாளியா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கான், அவனை வெளியில கொண்டு வரக்கு என்ன வழின்னு மட்டும் பாருங்கிறாங்க பாட்டி. அம்மா நான் லாயர்கிட்ட பேசிட்டு வரேம்மா, அண்ணன் எப்படி வெளியில கூட்டிட்டு வந்துடலாம், கவலைப்படாதீங்கிறாங்க சிவராமன். சரிப்பா சீக்கிரம் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க பாட்டி. ஜானகி கலங்கி போய் கண்ணீரோட சாமிக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆமா நேற்று நைட்டு தானே பார்வதி இங்க நின்றுட்டு இருந்தா, அவ எதுக்காக அந்த நேரத்துல வந்து நின்னா அப்படின்னு சந்தேகம் வருது பார்வதி. மகாலிங்கம் இது எல்லாமே ரகுராம் வீட்டுல இருந்து வந்த நகை, இதை நல்லா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க மகாலிங்கம். அவங்க சொன்னதையெல்லாம் நினைச்சு பார்த்த மாயாவுக்கும் மகாலிங்கத்தை மேல சந்தேகம் வருது. தப்பு நடந்திருக்குன்னு தெரியுது, அது நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல இருந்தே நடந்திருக்குதுங்கிற போது நினைக்க வருத்தமா இருக்குதுங்கிறாங்க பசுபதி. போலீஸ் எல்லாம் வேண்டாம், நம்மளே பேசி முடிவெடுக்கலான்னு புவனேஸ்வரி இந்த பக்கமா ரகுராம் பக்கம் சப்போர்ட்டா பேசுறாங்க. இதையும் மாயா நினைச்சு பாக்குறாங்க. ஊர்க்காரங்க எல்லாரும் போலீஸ் வரட்டுனாங்க, ஆனா புவனேஸ்வரி மட்டும் ஏன் நம்ம குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ணாங்க, இதுவும் சந்தேகமா இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க மாயா. ஜானகிக்கு பார்வதி மேலே சந்தேகம் வந்துருச்சு. பார்வதி என் கூட வாவேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஏன்க்கா எதுக்குன்னு கேட்குறாங்க. வாவேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. சரின்ட்டு பார்வதியும் எதார்த்தமாக போகிறாங்க. ஜானகியோட ரூமுக்கு போனதும் கதவை சாத்து பார்வதிங்கிறாங்க. கதவை சாத்திட்டு வந்து நிற்கிறாங்க பார்வதி. நகை எப்படி காணாத போச்சு உனக்கு தெரியுமாங்கிறாங்க. எப்படிக்கான்னு கேட்குறாங்க பார்வதி. அதை நான் தான் மாற்றி வச்சேங்கிறாங்க ஜானகி. என்னக்கா நீங்கள் மாற்றி வச்சிங்களான்னு கேட்குறாங்க பார்வதி. என்ன தெரியாத மாதிரி இவ்வளோ சந்தேகமாக கேட்குறியேங்கிறாங்க. இல்லைக்கா இவ்வளோ நேரமாக நீங்கள் அந்த நகையை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடா நீங்கள் தான் மாற்றி வச்சேன்னு சொல்கிறீங்க, அதனால தான் சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க பார்வதி. எல்லாரும் முன்னாடியும் ஒத்துக்கிறதுக்கு சங்கடமா இருந்தது. நான் தான் மாயாவோட அப்பாவுக்கு பணம் தேவைங்கிறதுக்காக அந்த நகையை எடுத்து கொடுத்தேங்கிறாங்க ஜானகி. என்னது அக்கா திடீர்னு இப்படி சொல்றாங்களே, ஒருவேளை நகையை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே அக்கா அதை எடுத்து மாற்றி வச்சுட்டாங்களான்னு நினைக்கிறாங்க பார்வதி. என்ன பார்வதி அப்படி யோசிக்கிறேன்னு கேட்குறாங்க ஜானகி. அக்கா என்னால நம்பவே முடியல, நீங்களா இப்படி பண்ணீங்கன்னு கேட்குறாங்க பார்வதி. ஆமா பார்வதி, என்ன செய்கிறது, சூழ்நிலை அப்படி. நகையை கொடுத்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை மாயாவோட அப்பாவுக்கு கொடுத்துட்டு அந்த பணம் திரும்பி வரதுக்குள்ளையா நம்ம மறுபடியும் மாற்றி வச்சுக்கலான்னு நான் நினைச்சேன். என்னால தானே அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த உண்மையெல்லாம் நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வெளியில வந்துருவாங்க, நான் வேணா உள்ள போயிடுறேங்கிறாங்க ஜானகி. இந்த விஷயத்தை நான் சிவா கிட்ட சொல்லணும், நீ போய் சிவாவை மட்டும் கூட்டிட்டு வரையங்கிறாங்க. அப்படியாக்கா, சரி இருங்க நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்ட்டு பார்வதி போறாங்க. அவர்கிட்ட அக்கா என்ன பேச போறாங்க, சரி எதுவா இருந்தாலும் சரி அவங்க தான் திருடுனேன்னு ஒத்துக்கிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பார்வதி போய் சிவராமனை கூப்பிடுறாங்க. சிவராமன் ரகுராம போலீஸ் பிடிச்சிட்டு போனதை நினைச்சு வருத்தமா உட்காந்துருக்காங்க. பாவம் அண்ணா இன்னாரம் ஜெயில எல்லாம் இருப்பாங்க, எவ்வளோ மனசுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு கஷ்டத்தோடு கொண்டிருக்காங்க சிவராமன். அப்போ தான் பார்வதி ஓடி வந்து, எங்க உங்களை அக்கா கூப்பிட்றாங்களுங்க, நகையா அவங்க தான் எடுத்ததா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, என்கிட்ட சொன்னாங்களுங்க, அதுவும் மாயாவோட அப்பாவுக்கு பணம் தேவைங்கிறதுக்காகத்தான் அந்த நகையை எடுத்தாங்களாமே, இதை பற்றி பேசுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டாங்க, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க பார்வதி. என்னது அண்ணி எடுத்தாங்களா, நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தேகமாக தான் போகிறாங்க சிவராமன். சிவராமன் ஜானகியை வந்து பார்க்குறாங்க. அண்ணி நீங்கள் தான் நகை எடுத்ததா ஒத்துக்கிட்டீங்களாமே, நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் தெரியாதுன்னு சொன்னீங்களேன்னு கேட்குறாங்க சிவராமன். ஆமாம் சிவா, இப்போவும் நான் தான் சொல்கிறேன், நகை எப்படி மாறுச்சுன்னு தெரியல, நான் மாயாவோட அப்பாவுக்கு கொடுக்கவே இல்லைங்கிறாங்க ஜானகி. அக்கா என்னக்கா இப்போ இப்படி மாற்றி சொல்கிறீங்க, நீங்கள் அப்படி சொல்லித்தானே என்னை இவர் கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னீங்கன்னு கேட்குறாங்க பார்வதி. ஜானகி அப்பவும் பரிதாபமாக, நான் அந்த நகையை எடுக்கவே இல்லை சிவாங்கிறாங்க. அந்த நகையை யார் எடுத்தாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் எல்லாரும் முன்னாடியும் சொல்லணும்னு தான் நான் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் தனியாக கூப்பிட்டு சொல்லலான்னு வர சொன்னேங்கிறாங்க ஜானகி. நீ அப்போ அந்த நகையை யார் எடுத்தான்னு சிவராமன் கேட்கவும் ஓங்கி பலார்னு ஜானகி பார்வதி கன்னத்தில் அறையிறாங்க பாருங்க. ஒரு நிமிஷம் கண்ணெல்லாம் இருண்டு தலையிலேயே இட்டி விழுந்த மாதிரி இருந்திருக்கும் பார்வதிக்கு. அண்ணி என்ன நீ எதுக்கு அவ்வளோ அடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க சிவராமன். இப்போ
உண்மை வெளியே வரும் பாரு சிவா. அந்த நகையை யார் எடுத்தாங்க, யார் மாத்தி வச்சாங்கன்னு உனக்கு இப்ப உண்மை தெரிய போகுது. பொறுமையா இருங்கிறாங்க. அந்த நகையை யார் எடுத்தாங்கன்னு தெரியுங்கிறீங்க, என்ன இருக்கா அடிக்கிறேன்னு கேக்குறாங்க பார்வதி. நீ நகையை நீங்க தான் எடுத்ததா பார்வதி வந்து என்கிட்ட சொன்னா, நான் வந்து கேட்கும்போது இப்ப எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி பார்வதி அடிக்கிறீங்களே, என்னன்னு இதுன்னு கேக்குறாங்க சிவராமன். எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நான் அமைதியா இருக்கேனே, அதான்ப்பா என்னோட தப்பு. ஏ பார்வதி, நேத்து நைட் எதுக்கடி பூஜை ரூம் கிட்ட நின்னுட்டு இருந்த, அதை சொல்லடி முதல்ல. என்ன மறுபடியும் பலார்னு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் புரியுது. மொத்த குடும்பத்து முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்தக்கூடாதுன்னு தான் இப்போ உன்னை தனியா கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கிற. உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க ஜானகி. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? என் புருஷன் மேல பழி விழுந்திருக்கு. உண்மை தெரியற வரைக்கும் நான் விட மாட்டேன்டி. அந்தக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பலாருன்னு அடிக்கிறாங்க ஜானகி. அக்கா இப்ப சொல்லிடுறேன்க்கா அப்படின்னு பயந்துட்டு பார்வதி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜன்னல் வழியா மாயா இதெல்லாம் கேட்டுட்டே இருக்கு நிக்கிறாங்க. பார்வதி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்ல. ஐயோ நான் தாங்க எடுத்தேன், மன்னிச்சிடுங்கன்னு சிவராமன் காலில் விழுந்த மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நம்பவே முடியாத சிவராமன், என்னது நீ தான் நகை எடுத்தியான்னு கேக்குறாங்க. ஆமாங்கிறாங்க பார்வதி. அப்போ நகையெல்லாம் எடுத்து மாத்தி வச்சது நீதானா? ஏன்டி இப்படி பண்ணுன? சொல்லுன்னு கேக்குறாங்க சிவராமன். ரகுராம் மாமா இடத்துல நீங்க இருக்கணும், ஜானகி அக்கா இடத்துல நான் இருக்கணும். இப்படி ஒரு ஆசைப்பட்டு தாங்க நான் லிங்க மாமா சொன்னதுனால அந்த நகையெல்லாம் எடுத்துக்கொண்டு மாத்தி கொடுத்தேங்கிறாங்க. உங்களுக்கும் கௌரவம் மான மரியாதை இதெல்லாம் வேணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்படி ஒரு தப்பா பண்ணிட்டேங்கிறாங்க. ஏதோ மான மரியாதை கௌரவமா? அடியே எல்லாம் போனதுக்கு அப்புறம் இன்னும் என்னடி எனக்கு வரப்போகுது? புதுசா மான மரியாதை எங்க இருந்துட்டு வரும் உனக்கு? இப்படி செய்யறதுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்னு மறுபடியும் துரத்தி ரகுராம் அடிக்கிறாங்க. ஜானகிக்கு பின்னாடி ஓடி ஒளியிறாங்க பார்வதி. வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே உன்னை பத்தி தெரியணும், நீ எவ்வளவு பெரிய கேவலமான வேலையை செஞ்சிருக்கேன்னு நீ எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படணும். வாடி வெளியேன்னு கூப்பிடுறாங்க. வெளியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சா அசிங்கமா போயிடும். வேண்டாங்க, இந்த பேச்சை விடுங்க கெஞ்சுறாங்க பார்வதி. வேண்டாம் சிவா, இந்த பேச்சை இதோட விடுங்கிறாங்க ஜானகி. அண்ணி, இவ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க, பேர்ல எப்படி ஒரு பழிய தூக்கி போட்டிருக்கா. இவ பண்ணின காரியத்தினால இப்ப அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இவள என் கையால வெட்டி போட்டினா தான் என் மனசாரம். இவளை விடுங்க நீங்கிறாங்க. வேண்டாம் சிவா, உனக்கு உண்மை தெரியணுங்கிறதுக்காகத்தான் நான் எல்லாரும் முன்னாடியும் கேட்காம தனியா கூப்பிட்டு உன் முன்னாடி கேட்டேங்கிறாங்க ஜானகி. இப்பதான் என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியுமல்ல, இப்ப எப்படியாவது உங்க அண்ணனை வெளியில கூட்டிட்டு வர வழியை பாரு சிவான்னு கேக்குறாங்க ஜானகி. அடியே பார்வதி, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சல்லி பையன் லிங்கம் தானே. அவனை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி எல்லா உண்மையும் வெளியே வரப்போகுது. வந்து பேசிக்கிறேன்ட்டு போறாங்க சிவராமன். அக்கா என்ன மன்னிச்சிடுங்க அக்கான்னு பார்வதி கண்ணீர் விட்டுக்கிட்டு ஜானகி கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. ஜானகி முகத்தை திருப்பிக்கிறாங்க. அடிச்சு நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கமா நின்று யோசிக்கிறாங்க. ஓ, பார்வதி சித்தி நைட்டு போயிட்டு வரும்போதே நினைச்ச ஏதோ தப்பு பண்றாங்கன்னு. அந்த லிங்கத்துக்கிட்ட தான் நகையை கொடுத்துட்டு வந்தாங்களான்னு யோசிக்கிறாங்க மாயா. அந்த லிங்கம் இதுக்கு தகுந்த ஆள் கிடையாது. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி புவனேஸ்வரி தான் இருப்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, சரி புவனேஸ்வரியா கையும் களவுமா பிடிச்சா சரியா போயிரு நினைக்கிறாங்க மாயா. மகாலிங்கம் போன்ல பேசிட்டு இருக்காங்க. சிவராமன் சரியான கோட்டோட வந்து நிக்கிறாங்க. இது தெரியாம லிங்கம், அடடா சகல வாங்கன்னு வரவேற்கிறாங்க. ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனடா, சரியான அயோக்கியண்டா அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் போனதும் லிங்கத்தோட சரட்டை பிடிச்சிடறாங்க. டே லிங்கம், உன்னை அடிச்சாலும் உதச்சாலும் என்னோட கோபம் ஆத்திரமும் தீராதுடா. ஏண்டா கோயில் நகை எங்கடா வச்சிருக்க, திருட்டு பயில என்னடா பண்ணனேன்னு கேக்குறாங்க சிவராமன். நீ செஞ்ச வேலை என்னன்னு எனக்கு தெரியுமாடா, ஒழுங்கா கோயில் நகை இப்ப எங்க சொல்லுன்னு கேக்குறாங்க சிவராமன். டே உனக்கு என்னடா தெரியும் இல்லாம தலையும் இல்லாம பேசுறது, எனக்கு ஒண்ணுமே புரியலைங்கிறாங்க லிங்கம். டே பேசி நடிக்காதடா, பார்வதி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்கிறாங்க சிவராமன். தேவையில்லாம என்கிட்ட வந்து உளறிக்கிட்டு இருக்காத. உங்க அண்ணன் செஞ்ச குத்தத்தை எல்லாம் அப்படியே பழிய தூக்கி என் மேல போட பாக்குறியா? எங்க அண்ணன் பேர்ல பழிய சொன்னேன் உனக்கு வெட்டி போட்டுருவா. நீ செஞ்ச காரியத்துக்கு தாண்டா இப்ப எங்க அண்ணன் ஜெயில இருக்காரு. எங்க திருடன் நகையெல்லாம் என்கிட்ட திருப்பி கொடுத்துன்னு கேக்குறாங்க சிவராமன். டே என்னடா திரும்ப அதைவே சொல்லிட்டு இருக்க, எனக்கு தான் அது எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன்னுங்கிறாங்க. கொண்டாட்டி தாசனுங்கிறதுக்காக அவ சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் ஒரு அப்பாவி என்ன வந்து நீ கேப்பியாங்கிறாங்க மகாலிங்கம். ஏய் லிங்கம், வேண்டாடா, நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒழுங்கா நகையை திருப்பி கொடுக்கறது உனக்கு நல்லதுங்கிறாங்க. ஏய் சிவராமா, தப்பு செஞ்சவங்க தான் பயப்படணும், எனக்கு எந்த பயமும் கிடையாதுன்னு சொல்றாங்க மகாலிங்கம். பார்வதி கிட்ட சொல்லி எல்லா நகையும் நீ வாங்கி மாற்றி வச்சிருக்க. ஏண்டா உன் பொண்டாட்டி சொன்னா அப்படியே கேட்டுக்கிட்டியா? மொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த நகையை ஆட்டைய போட்டுட்டு யாரோ ஏமாந்தவன் கிடைச்சானா அவன் பேர்ல நீங்க இப்படி எல்லாம் பழி சொல்லுவீங்களா? கோயில் நகையை குடும்பமா சேர்ந்து ஆட்டைய போடுவீங்க, அப்பாவி கிடைச்சதும் அப்படியே அள்ளிக்கிட்டு வந்து தப்பு சொல்லுவீங்க. மரியாதையா போயிடு, சகலைன்னு பாக்குற, இல்லைன்னா சங்கர்த்து போட்டுருவேங்கிறாங்க லிங்கம். வேண்டா லிங்கம், என்கிட்ட விளையாடாத, ஒழுங்கா நகையை கொடுத்துருன்னு கேக்குறாங்க சிவராமன். டேய் நான் வந்து அப்ப இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கனால அந்த நகைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க. அந்த நகையை வாங்கினேன்னு உன் பொண்டாட்டி சொன்னது நீ நம்பினியல, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? நீ வேணா ஊர் மக்கள் அத்தனை பேர்த்தையும் கூட்டிட்டு வந்து என் வீட்டுல சோதனை போடுங்கிறாங்க. அப்படி ஒரு வேலை சாமி நகை என் வீட்டுல இருந்தா என்னை வேணா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போட்டுங்கிறாங்க. மகள் என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்காதுடா, என் அண்ணனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒழுங்கா உன்கிட்ட நகை இருந்தா ஒழுங்கா திருப்பி கொடுக்கறது உனக்கு நல்லதுங்கிறாங்க சிவராமன். அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா மகாலிங்கம் புவனேஸ்வரிக்கு போன் பண்ணி இந்த பார்வதி உளறி கொட்டிட்டாளுங்க, நகை பூரா நான் தான் எடுத்துட்டு வர சொன்னேன்னு அவ புருஷங்கிட்ட ஒப்பிச்சுட்டா பாருங்கிறாங்க. அடைச்சி பைத்தியக்காரி, உண்மையெல்லாம் சொல்லிட்டாளான்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி. நான் எதுக்குங்க அதெல்லாம் சொல்ல போறேங்கிறாங்க லிங்கம். எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவன் என்னை நம்புற மாதிரி தெரியல, ஆனாலும் அவன் இதோட விடுற மாதிரி தெரியல. என்ன நடக்குமோ தெரியல, எனக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க லிங்கம். ஆதாரம் இருந்தா தானே உன்னைய
வந்து பிடிப்பாங்க. உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே, அப்புறம் நீங்க ஏன் பயப்படுறீங்கிறாங்க புவனேஸ்வரி. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனை வரணும் தான் நகையை என் வீட்டில் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். சரி, மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா எனக்கு உடனே கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் மகாலிங்கமும் ஃபோன் வைக்கிறாங்க. மாயா யோசிக்கிறாங்க எப்படி அந்த நகையை அங்கிருந்து எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. கார்த்தி நம்பரை பார்த்துட்டு தேவி உங்க மேல நான் கோவமா இருக்கேங்கிறாங்க. கார்த்தி நானும் தான் உங்க மேல கோவமா இருக்கேன். அன்னைக்கு உங்களை பாக்குறதுக்காக எவ்வளவு அவசரமா ஓடி வந்தேன் தெரியுமா? நான் பக்கத்துக்கு வந்ததுமே உடனே எங்க அப்பாவும் அம்மாவும் கால் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே முடியல தெரியுமா அப்படின்னு வருத்தத்தோடு சொல்றாங்க மாயா. அப்படியா? நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தேன், உன்னை காணானதும் நான் போயிட்டேங்கிறாங்க கார்த்தி. ஐயோ அப்படியாங்க, உங்களுக்காக வந்து எவ்வளவு நேரம் காத்திருந்தேன், அதுக்குள்ள எங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணிட்டாங்க, நான் போக வேண்டியதா போச்சுங்கிறாங்க மாயா. இன்னொரு முக்கியமான விஷயம், எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க, என்னையும் கூப்பிட்டாங்க, நான் தான் போகலன்னு சொல்லிட்டேங்கிறாங்க. ஏன்னு கேக்குறாங்க. அப்பாவும் அம்மாவும் கல்யாணத்துக்கு போனது பெரிய நகைக்கடை ஓனர்ஸோட பொண்ணு, எல்லாருமே நகை நிறைய போட்டிருப்பாங்க, நான் அப்படி இல்லையே, என்னோட நகையெல்லாம் நான் ஊர்லயே வச்சுட்டு யோசிக்கிறாங்க. ஆஹா, இப்ப இருக்கிற நகையெல்லாம் அவளுக்கு போட்டு பாக்குறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, தேவி நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ, எங்க அப்பாவும் எங்க அத்தையும் நிறைய நகை வாங்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் நான் உனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன், நீ பொறுக்கிட்டு போயிட்டு வரையாங்கிறாங்க. மாயாவும் சரி இதுதான் நல்ல சான்ஸ், அந்த நகையை வாங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லி மாறு இடத்துல போயிருக்காங்க. மாயா தேவி தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த நகையெல்லாம் கொடுக்குறாங்க. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.